இங்க ஹீரோ தொழிலாளர் நல சங்கத்துல தலைவனா இருக்காரு. அதனால இந்த ஊர்ல தொழிலாளர்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இவர் தான் பாப்பாரு. அப்ப எங்க ஒரு மில்லுல ரங்கன் ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவர் தான் இங்க சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாரு. அப்ப முதலாளி வந்து இங்க எல்லாருமே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், அதனால எல்லாரும் இருக்க சொல்லிட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுது. ஜென்ரேட் போட்டாலும் இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வேலை செய்யாம இருக்காங்க. அதை பார்த்த முதலாளி அங்க டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, அதனால எதுவுமே ஆகாது, நீ ஜென்ரேட் போட்டு வேலை செய்யுங்க, இருட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. இவரை எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா முதலாளி ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட புடவை மிஷின்ல மாட்டி அந்த பொண்ணோட கையை வெட்டிடுது. சோ இந்த விஷயத்தை முதலாளி கிட்ட சொல்லி அவரே வர வச்சு இந்த பொண்ணு ஹாஸ்பிடல் சேர்த்து எல்லா ட்ரீட்மெண்ட் சொல்லியும் அவரே பார்க்க வைக்கிறாங்க. ஆனா இதை பத்தி அந்த சங்கத்தோட தலைவன் கிட்ட மட்டும் சொல்றாதீங்க, நஷ்டேட்னு சொல்லிட்டு அதிகமா பணம் வாங்கிடுவாங்க, நான் 30,000 கொடுத்து சமாளிச்சிரும் சொல்றாரு. அதை கேட்டதுமே இவருக்கு ஒரு ஐடியா வருது. தென் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லி அவரும் ஹாஸ்பிடல் வந்து பாக்குறாரு. ஆனா இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு அவரே வந்து இந்த விஷயத்தை யார் இவங்க கிட்ட சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா இவர் எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறாரு. அவங்களுமே கேஸ் போடுன்னு சொல்லிட்டு மிரட்டி இந்த பொண்ணுக்காக 3 லட்சம் பணத்தையும் வாங்கி தராங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பா குடிக்கும் போது அந்த முதலாளியோட சொந்தக்கார பையன் கிட்ட இந்த ரங்கம் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் முதலாளிக்கும் தெரிஞ்சு போகுது. சோ இந்த முதலாளி ஒழுங்கா வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதனால இவன் மேல ஒரு பொய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள தள்ளிறாரு.